ரொம்ப நாளாவே இந்த பாம்பே ஸ்வீட் மேலே எனக்கு ஒரு காண்டு. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல்ல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டான்டா. அப்படிதாங்க திருச்சியில் இருக்க பிஜி நாயுடு ஆர்ஆர் நகர்லையும் புதுக்கோட்டை ரோட்லையும் தன்னோட 38th 39th பிரான்ச்சை வந்து தஞ்சாவூரில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் திருச்சியிலேயே 3 வருஷம் இருந்ததுனால பிஜி நாயுடோட குவாலிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ ஓப்பனிங்க்கு போகும்போது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவ்வளோ வார்மான ஒரு வெல்கம், எல்லாருக்கும் ஸ்வீட்டு கொடுத்து எல்லாருக்கும் என்ன வேணுங்கிறது இது பண்ணி கவனிச்சுக்கிட்டு ரிட்டன் போகும்போது இது ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போன மாதிரி மஞ்சள் பையெல்லாம் கொடுத்தாங்க. தஞ்சாவூரில் எப்போதுமே வந்து பாம்பே ஸ்வீட்ஸோட குவாலிட்டி நம்ம திருச்சியோட அஸ்வின்ஸோட பிஜி நாயுடோட கம்மியாக தான் இருக்குங்கிறது என்னோட இது. ஆனால் ரேட்டு எக்கச்சக்கமாக இருக்கும். இவனுங்களெலாம் தட்டி கேட்குறதுக்கு யாரா வருவான்னு நினைக்கும்போது தான் நம்ம ஆட்கள் வந்திருக்கிறானுங்க. இது கண்டிப்பாக வந்து பாம்பே ஸ்வீட்ஸுக்கு வந்து பெரிய அடி தான். ஏன்னா சம்பவம் செஞ்சால் இப்படி செய்யணுங்கிற மாதிரி ஆர்ஆர் நகரில் அவனுக்கு ஆப்போசிட்லேயே கடையை போட்டிருக்காங்க. பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அதோட இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் எப்படி வந்து வீடியோஸ்லாம் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மொதல் டைம் போகும்போது எனக்கு என்ன அவ்வளோ கூச்சமாக இருக்குது. மறைச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு வீடியோ எடுக்கும்போது பக்கத்தில் நாத்தடிக்குது வைக்குது. இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் போல், கற்றுக்கிடுவோம். கற்றுக்கிறேன் தலைவரே.